பரங்கிப்பேட்டையில இருந்து பரமனின் வார்த்தை என்று உங்களோடு ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். வசனம் சொல்லுகிறது சகோதர சிநேகத்திலே பட்சமாயிருங்கள் அப்படின்னா அவங்க பக்கமா நீங்க முன்னாடி அவங்களுக்கு அன்பை காட்டுங்க, அவங்க சார்பா இருங்க. அடுத்து 2வது சொல்லுங்க கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு கனவீனப்படுத்துறதுக்கு வேண்டாம் முந்திக்குமே தவிர, ஒருத்தவங்களை தாக்கி பேசுவதற்கும் அவங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு வேணா புத்திக்குமே தவிர, ஆனா கனம் பண்ண முடியுது. ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு புத்தி கொள்ளுங்க. இந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். நாங்கெல்லாம் அவங்க உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த பக்கமே போக மாட்டோம். பெரியவங்க எல்லாம் நாங்க உட்காந்துட்டு இருக்கோம், பெரியவங்க வந்தா எழும்புவோம்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த கனமெல்லாம் போயிடுச்சு. அந்த காலத்து மனுஷர்லாம் வரமாட்டாங்க. நான் சொல்றேன், பைபிள் சொல்லுகிறது கனம் பண்ணுகிறதுக்கு முந்திக் கொள்ளுங்கள். உங்களை விட மூத்தவர்களா இருக்கிறாங்களா, தாய் தகப்பனா இருக்கிறாங்களா, உங்களுடைய ஆசிரியர்களா இருக்கிறாங்களா, நம்ம அதுல எதுவும் குறைஞ்சு போக மாட்டோம். அவர்களை கனம் பண்ணினால் நம்ம கனத்தை எதிர்பார்க்கணும். நமக்கு எல்லாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு பார்க்கல, நாம அநேகருக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்போம். முந்திக் கொள்ளுங்க. அவங்க கனம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க முந்தி அவங்கள கனம் பண்ணுங்க, வாங்கன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கிறீங்க சாரிங்க, கையை காட்டி ஒரு வணக்கம் சொல்லுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். நீங்க விரும்புறத நீங்க செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்கா கத்துறீங்களா ஆசீர்வதிக்க வந்தவரை உங்களுக்காக சொல்லிக்கிறேன். நம்பிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, நிலப்படுத்தி உங்களால் செய்ய வேண்டிய வேலையில திரும்ப கூட இருக்கும் வழி நடத்த மகிழ்வுபடுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல ஆமென். God bless you.